அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். நம்ம பேப்பர் கிளாஸ், இந்த ரிவிஷன் கிளாஸ்ல ஒரு ஃபைனல் டச், கடைசியான ஒரு டச் ஒன்று மேற்கொள்ள போறோம். ஃபைனல் டச் ஒன்று மேற்கொள்ள இருக்கிறோம். ஸோ அது என்ன விடயம் அப்படிங்கிறத உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணி கொள்றேன். அதை கொஞ்சம் தெளிவாக தெரியப்படுத்திக் கொள்றேன். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம ஃபைனலா நாம் என்ன செய்யறோம்னா, ஒரு 12 நாட்களை கொண்ட ஒரு ஃபைனல் டச், 12 டேஸ் ஃபைனல் டச் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் என்ன செய்ய போறோம்னா, ஒரு ஒர்க் அவுட் ஒன்று பண்ண போறோம். இந்த 12 நாட்கள் அப்படின்னு நான் குறிப்பிடுறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வரக்கூடிய பார்ட் 2ல வரக்கூடிய 12 கேள்விகளை அடிப்படையாக கொண்ட ஒரு ப்ராஜெக்ட். யோசிச்சு பாருங்க, 4 ஸ்ட்ரக்சர் 8 எஸ்ஏயும் தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல வரப்போகுது. ஆக இந்த மொத்தமா 12 கேள்விகள் பார்ட் 2 உள்ளடக்கி இருக்குதுன்றால், இந்த 12 கேள்விகளுக்கும் நாம 12 நாட்களை ஒதுக்க போறோம். எப்படின்னால், உதாரணமா ஒரு முதலாவது நாள், உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஓர்டர்ல சொல்லாம கொஞ்சம் ஓர்டர் இல்லாம சொல்றேன்னா, ஏன்னால் ஓர்டர் இல்லாம தான் நம்ம செய்ய போறோம். இப்ப உதாரணத்துக்கு முதலாவது நாள் நான் எலக்ட்ரிசிட்டியை டார்கெட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. எலக்ட்ரிசிட்டி, அதாவது எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு தெரியும், ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு எஸ்ஏ கேள்வியா உண்டா வரப்போகுது. அப்ப எலக்ட்ரிசிட்டியை ஒரு டார்கெட் பண்றேன், எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ ஒரு டார்கெட்டா பண்ணினால், அந்த கிளாஸ்ல நாம் என்ன செய்ய போறோம்னா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எஸ்ஏ கேள்விகளும், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எஸ்ஏ கேள்விகளையும், அதுக்கு மேலதிகமா சில போனஸா சில எம்சிக்யூ கேள்விகளையும் நாம அந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த எஸ்ஏ கேள்விகளை நான் எப்படி செட் பண்றேன்னால், உங்களோட ஃபைனல் பேப்பருக்கு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ போட வாய்ப்பு இருக்குதா, இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ போட வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத ஒரு யூகித்து, சரியான அந்த யூகத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட எஸ்ஏ கேள்விகளை அல்லது தெரிவு செய்யப்பட்ட எஸ்ஏ கேள்விகளை நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டிஸ்கஷன் ஒரு கிளாஸ் அன்றைய நாள் மார்னிங் செஷன்ல இது நடக்க போகுதுனால், அதுக்கு முதல் நாளே இதுக்குரிய பேப்பர் அனுப்பி வைக்கப்படும். ஸோ அந்த பேப்பரை நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க ரெடி ஆகிடணும். ரைட், இன்னைக்கு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அப்போ எலக்ட்ரிசிட்டிக்குரிய நாள் இன்னைக்குன்னா, நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகி நான் அனுப்புற பேப்பரை நீங்க செல்ஃபாக 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எஸ்ஏ, சரியான நான் 2 மினிமத்துக்காக சொல்லியிருக்கிறேன், மேபி அது 3 நாளாக மாறும், அதுக்காக சொல்றேன். அப்ப 2க்கு மேற்பட்ட அந்த எஸ்ஏயும் அதோட சேர்த்து சில முக்கியமான ஐடியா எம்சிக்கு கேள்விகளும் சில தேவையான எம்சிக்கு கேள்விகளை உள்ளடக்கின ஒரு சின்ன ஒரு தொகுப்பு, இதை உள்ளடக்கின அந்த பேப்பரை நீங்க செய்வீங்க. அடுத்த நாள் காலையில நாம என்ன செய்யறோம்னா, இதே மாதிரி ஸ்கிரீனுக்கு முன்னுக்கு இருந்து அந்த எஸ்ஏ கேள்விகளை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த நேரத்தில் அந்த டிஸ்கஷனோட சேர்த்து உங்களோட எனக்குரிய இன்டராக்ஷனும் கூட நடக்கணும். அதாவது நீங்க எல்லாரும் எனக்கு என்ன செய்யணும்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டுகளை கேட்கணும். நான் வாய்ஸை வந்துட்டு எலோ பண்ணுவேன், நீங்க என்ன வாய்ஸ் மூலமாவே கேட்கலாம். அப்படி எலக்ட்ரிசிட்டியில ஃபைனல் டச், ஏன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி தியரி படிச்சோம், எலக்ட்ரிசிட்டியில ரிவிஷன் செய்யறோம், எலக்ட்ரிசிட்டியில ஆல்ரெடி எஸ்ஏ கேள்விகள் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி செய்ய போகுது. இதுக்கு அங்கால எல்லாமே முடிகிற ஒரு கட்டமா இருக்கிறதால இதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாங்கிற அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு டாபிக்கா டார்கெட் பண்ண போறோம். அந்த வகையில் எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏக்குரிய டார்கெட், எஸ்ஏ பேஸ் பண்ணின ஒரு டார்கெட், அதோட ஒரு எம்சி, இப்படி ஒரு கிளாஸ் நடக்கும். இதே மாதிரி 8 எஸ்ஏக்கு நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுமே, லைட்ஸ், அதாவது 2வது ஃபைனல் எக்ஸாம்ல வரக்கூடிய 2வது எஸ்ஏ, லைட்ஸ் அடிக்கலாம் அல்லது வேவ்ஸ் அடிக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு லைட்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட. அப்ப நான் என்ன செய்வேன்னா, நான் ஒரு பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுவேன் லைட்ஸுக்காக. அந்த லைட்ஸ், அதாவது 3வது யூனிட்டுக்காக நான் ஒரு பேப்பரை ப்ரிப்பேர் பண்றேன். அந்த பேப்பர்ல 2, 3, 4 சொல்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான எஸ்ஏ கேள்விகள். அதுலயும் அந்த எஸ்ஏ கேள்வி நான் எப்படி தயாரிக்க போறேன்னா, ரைட், இந்த மாதிரி எஸ்ஏ கேள்வி லைட்ஸ்ல வந்திருக்குது, அப்ப இந்த வருடம் எப்படி வரலாம் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் கேள்விகளை புதிதாக உருவாக்குவேன், அல்லது சில கேள்விகளை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். இப்படி சில எஸ்ஏ கேள்விகளை ப்ரிப்பேர் பண்றது. அதே மாதிரி சேர்த்துனால சில எம்சிக்யூ உள்ளடக்கின ஒரு பேப்பர். அந்த கிளாஸ்லையும் நீங்க என்ன செய்யணும், லைட்ஸ் தொடர்பா வேவ்ஸ் தொடர்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் கேட்டு ஃபுல்லா தெளிவா அதை மாற்றிக்கொள்ளணும். இதான் நம்மளோட டார்கெட். ஏன்னா அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். 12 நாட்கள் முடிய நான் உங்களை பார்க்க கூடாது, சரியான வாழ்க்கை அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்குமான அந்த கிளாஸ் வந்துட்டு 2 to 3 hours, மேபி 3 விட கூட வரலாம், இடையில ஒரு பிரேக் கொண்டு தருவேன். 2 to 3 hours கிட்ட வரும். மார்னிங் டைமை நீங்க ஒதுக்கி கொள்ளுங்க, அதை தான் நான் சொல்லலாம். ஏன்னா மார்னிங் டைம்ல செய்யக்குள்ள நீங்க இன்டராக்ட் பண்ணி என்னோட செய்யறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியா இருக்கும். செகண்ட் செஷன் இருக்கும், ஆனா அதுல நீங்க இன்டராக்ட் பண்ணல, என்னோட இன்டராக்ட் பண்ண இல்லாம போகுங்கிறதால இதை சொல்றேன். அப்படி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க சால்வ் பண்ணி ஆகணும் இந்த கிளாஸ்ல. இப்படி 8 எஸ்ஏ கிளாஸ், 8 எஸ்ஏக்கு நாம் இதே மாதிரி கொண்டு போவோம். அதே மாதிரி 4 ஸ்ட்ரக்சர் இருக்கிற மெக்கானிக்ஸ், முதலாவது ஸ்ட்ரக்சர் மெக்கானிக்ஸோ மெஷர்மெண்டோ அல்லது என்ன செய்யலாம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்தோ வரலாம்.
அதை எனக்கு ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு 4-5 ஸ்ட்ரக்சரை செய்வேன். அதே மாதிரி சொல்றேன், ஒரு ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வர, ரெண்டாவது ஸ்ட்ரக்சரா ஹீட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வருது இல்லையா ஃபைனல் எக்ஸாமுக்கு. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ஹீட்டை டார்கெட் பண்ணி 4 ஸ்ட்ரக்சர்ல ஹீட் வரும், எஸ்ஐல ஹீட் வரும். எஸ்ஐலே நம்ம ஹீட் என்ன செய்வோம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எஸ்ஐயையும் எம்சிக்கு உள்ளடக்கி இருக்கு. அதே மாதிரி அது 8 ஃபைனல் எக்ஸாம்ல வர 8 கேள்விகள் எஸ்ஐ கேள்விகளுக்குரிய நாட்கள், அதை யூனிட்டா உடைச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்குரிய 4 கேள்விகள், அதுல ஹீட் வருமா இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஹீட்டை உதாரணமா சொல்றேன். இப்ப ஹீட் எடுத்தோம்னா ஹீட்ல இருந்து ஃபைனல் எக்ஸாம்ல வரக்கூடிய வாய்ப்பு கூடின ஸ்ட்ரக்சர்கள் எது, அதுல 1 அல்லது 2ன்னு சொல்லி இப்படி மொத்தமா ஒரு 4, 3 அல்லது 4 மேபி அது 5 கூட இருக்கலாம் ஸ்ட்ரக்சர் கேள்விகளை நான் ப்ரிப்பேர் பண்றேன். அதோட சேர்த்தும் சில எம்சிக்கு கேள்விகளை நான் உள்ளடக்கி இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். சரியா, இதை உள்ளடக்கின ஒரு கிளாஸா ஒரு நாளை நம்ம ஒதுக்க போறோம். விளங்குதா? அப்ப ஹீட்ல எஸ்ஏ பிராக்டிஸும் எம்சிக்யூவும் ஒரு நாளாகவும் இருக்கு ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கும் வரும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், எலக்ட்ரிசிட்டியில 4 ஸ்ட்ரக்சர் ஃபைனல் எக்ஸாம்ல வரதுக்கு வாய்ப்பு கூடின ஸ்ட்ரக்சர் அது, அதுக்கடுத்த வாய்ப்பு எல்லாத்தையும் எடுத்து கேள்விகளாக தொகுத்து நான் 4 அல்லது 5 அல்லது 3 இருக்கலாம் 5 ஸ்ட்ரக்சர் கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அன்றைய நாள் அதை டிஸ்கஸ் பண்றோம். அதோட எடிஷனல் சில எம்சிக்யூ போட்டிருப்பேன், அதையும் டிஸ்கஸ் பண்றோம். இப்படி மெக்கானிக்ஸ் சரி அல்லது ப்ராப்பர்ட்டிஸாகவும் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து ஸ்ட்ரக்சர் நான் போடலாம்ங்கிறதுக்கான சொல்றேன். முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நாள், 2வது ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நாள், 3வது 4வது 4 ஸ்ட்ரக்சருக்கு 4 நாட்கள். மெக்கானிக்ஸ் எஸ்ஏ முதலாவது எஸ்ஏ இல்லையா, அதுக்கு ஒரு நாள். வேவ்ஸ் லைட்ஸ் அதை உள்ளடக்கின எஸ்ஏக்கு ஒரு நாள். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு எஸ்ஏக்கு ஒரு நாள். அதுக்கு அடுத்ததாக ஃபீல்ட் எஸ்ஏக்கு ஒரு நாள், எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏக்கு ஒரு நாள், எலக்ட்ரானிக்ஸ் எஸ்ஏக்கு ஒரு நாள், ஹீட் எஸ்ஏக்கு ஒரு நாள், ரேடியேஷன் எஸ்ஏக்கு ஒரு நாள். 8 இதுக்கு 8 நாட்கள், இதுக்கு 4 நாட்கள். இப்படி நாம் என்ன செய்ய போறோம்னா 12 நாட்களை 12 கேள்விகளுக்குள்ளால அலகுகளையும் அந்த அலகோட சம்பந்தப்பட்ட கேள்வி வகையையும் எக்ஸ்ட்ராவா எம்சிக்யூவை உள்ளடக்கி ஒரு ஃபைனல் டச் ஒன்று நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய போறோம். இதோட இதுக்கு பிறகு என்ன உங்களுக்கு அந்த பாடம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதுவும் நான் என்ன செய்ய போறேன்னா ஒவ்வொரு கேள்வியும் நான் திருப்பியும் சொல்றேன், இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி செய்ய போற இந்த 12 டேஸ் ப்ரொஜெக்ட்ல நீங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீங்க சொல்லணும், சார் கடைசியா நாம செஞ்ச விடயங்கள், அதே போல நம்ம பேப்பர் ரிவிஷன் கிளாஸ் நம்ம பேசின விடயங்களை வச்சு செஞ்சு பார்த்தா அந்த பேப்பரை ஃபைனல் பேப்பர்ல மோர் தென் 70% நமக்கு இன்ஷா அல்லாஹ் மோர் தென் 70%க்கு மேல நாம சொன்ன மாதிரியான அமைப்புல கேள்விகள் வந்திருக்குதுன்னு நீங்க சொல்ற அளவுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் ஏற்படுத்தி தரணும் அப்படி நான் பிரார்த்திக்கிறேன். சரியா, அந்த வகையில நம்ம டார்கெட் பண்ணி இப்படி எல்லாம் வரலாம்னு யோசித்து நாம என்ன செய்வோம், நம்ம முயற்சி செய்வோம். வெற்றி தோல்வி அது இறைவன் புறத்தில் இருக்கிற விடயம். சோ நாம என்ன செய்வோம், இப்படி ஒரு பிளான் ஒன்று பண்ணக்குள்ள அதுக்கான வாய்ப்பு கூட. ஏண்டா இறைவன் வந்துட்டு என்ன செய்யறது இல்லை, நீங்க சும்மா வீட்டுல இருந்து கொண்டு உங்களுக்கு எதையுமே இறக்க போறது இல்லை. சோ நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கிரெடிட்டை அவன் அருளால அவன் தரக்கூடியவன். அந்த வகையில நாம என்ன செய்வோம், இப்ப டார்கெட் பண்றோம். விளங்குதாடா? இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தீங்கன்னா நான் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஐடியாவை சொல்றேன். ப்ராப்பர்ட்டிஸ்ல பெரும்பாலும் இந்த வருடம் வாரத்துக்கு வாய்ப்பு கூடினது என்ன இருக்குதுன்றால் பிசுக்கு மைய சார்ந்த எஸ்ஏ வாரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதுக்கு அடுத்ததான் பரப்புழுவை, பிசுக்குமை பரப்புழுவைக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. அதனால நான் எஸ்ஏ ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள அந்த 2-3 எஸ்ஏல கூடுதலா அதை ப்ரையாரிட்டி பண்ணி அந்த எஸ்ஏ கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அதோட சம்பந்தப்பட்ட சில முக்கியமான எம்சிக்கு கேள்விகளை உள்ளடக்கி இருப்பேன். அந்த ஒரு நாள் அதுக்குரிய நாளா இருக்கு. இப்படி நாம் என்ன செய்ய போறோம், 12 நாட்களை 12 கேள்விகளுக்காக ஒதுக்க போறோம். கிளியரா? அது இது ஃபைனல் டச் அடிக்குமா இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்துட்டு வார வீக்ல பெரும்பாலும் டைம் டேட்டை வந்துட்டு இன்ஃபார்ம் பண்றேன்னா பெரும்பாலும் 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். இடையில தொடர்ச்சியா ஒவ்வொரு நாள் நடந்து இடையில ஒரு சின்ன ஒரு பிரேக் விட்டு செய்வோம். என்ற எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஏர்லியாவே ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதலே நான் உங்களை மொத்தமா விடணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிளான்ல தான் இருக்கும். எக்ஸாம் கிளாஸ் டைம் வந்துட்டு 2+ ஹவர்ஸ்னு சொல்றேன். நம்ம டிஸ்கஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கேட்கிற டவுட்டுக்கு ஏற்ற மாதிரி டைம் மாறலாம் தானடா, அதனால நான் அதை ஃபிக்ஸட்டா சொல்லி கேளாம இருக்குது. நீங்க டவுட் நிறைய கேட்டீங்கடா, சரியானே? அப்ப டிஸ்கஷனுக்காக நான் 2 to 3 ஹவர்ஸை யோசிக்கிறேன். மேபி அது கூடலாம் குறையலாம். எனிவே நீங்க நல்லபடியா செய்யணும். ஏன்னா நம்ம மிச்ச காலமா நடக்கிறோம் உங்களுக்காக முழுமையான தியரியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி தந்திருந்தேன் இறைவன் உதவியால். அது ஏதோ பல வகையான திட்டமிடல்களை செய்து சிலபஸை சொன்ன மாதிரி மிஷன் மேங்கிற அடிப்படையில ஒரு கிழமை எக்ஸ்ட்ரா எடுத்து அதை டார்கெட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்தது அவங்களுக்குரிய முழுமையான ரிவிஷன் மெஷர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு டீப்பான ரிவிஷன் பாஸ் பேப்பர் எம்சிக்கு எல்லாத்தையும் உள்ளடக்கின ரிவிஷனை நாம கம்ப்ளீட் பண்ற ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும் நம்ம எஸ்ஏ கேள்விகள் மோர் தென் 60+ எஸ்ஏக்கு மேல போயிட்டு இதெல்லாம் செஞ்சு முடிக்கக்குள்ள 100
100 கிட்ட எஸ்ஏ கேள்வி வரும் நான் நினைக்கிறேன். நூற்றுக்கணக்கான எஸ்ஏ கேள்விகளை நாம நூற்றுக்கணக்கான சொல்லல 100 கிட்ட நாம எஸ்ஏ கேள்விகளை செய்யறோம். அதே போல ஒவ்வொரு யூனிட்டையும் டார்கெட் பண்ணி நாம ஸ்ட்ரக்சரை செஞ்சுட்டு இருந்தோம். ஃபைனலா எலக்ட்ரிசிட்டிக்குரிய ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்குது. ஹீட்டுக்குரிய ஸ்ட்ரக்சர் பெரும்பாலும் இதோட முடியுது நினைக்கிறேன். நாளைய கிளாஸ் ஒன்று இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்றோம். அப்ப அங்கால ஹீட்டுக்குரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை நம்ம எலக்ட்ரிசிட்டிக்குரிய ஸ்ட்ரக்சர் வீக்குங்கிற அடிப்படையில் அதை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இப்படி என்னென்ன எல்லாம் செய்யலுமோ மேக்சிமம் எல்லாமே நாம செஞ்சு பிளான் பண்றோம். ரைட், அதுக்குரிய அமைப்புல நீங்களும் எல்லாம் முயற்சி செய்யணும். ரெண்டும் கனெக்ட் ஆகக்குள்ளதான் அவுட்புட் சரியா வரும். அதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ நீங்களும் நல்லா முயற்சி செய்யணும். அப்ப இந்த 12 days ஃபைனல் டச்சோட நாம இன்ஷால்லா நம்ம கிளாஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.